இப்போ நம்ம நெல்லிக்காய் குல்கந்த் செய்யலாம் வாங்க. இப்போ இதில் நல்லா பெரிய சைஸ் நெல்லிக்காயாக பார்த்து நெல்லிக்காயில் சொத்தை இல்லாமல் நல்ல நெல்லிக்காயாக நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் குல்கந்த் செய்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் 1 கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே 800 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காயை நம்ம துருவி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் துருவுறதுல நம்ம துருவி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பெரிய நெல்லிக்காய்களாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு துருவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துருவி செய்யும்போது உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் நல்லாவே கிடைக்கும். நம்ம தோட்டத்தில் பொறிச்ச நெல்லி அப்படிங்கிறனால இதில் எல்லா டைப் ஆஃப்மே இருக்குங்க. பெரிய சைஸு, மீடியம் சைஸு, சின்ன சைஸ்னு இருக்குது. நீங்கள் ஒருவேளை கடையில் வாங்குறதா இருந்தால் நல்லா பெரிய நெல்லியாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த துருவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெல்லிக்காய்கள் நம்ம துருவி எடுத்தாச்சு. நெல்லிக்காய்ங்க இப்போ பாருங்கள், நம்ம நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு வடக்கலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ இதை நம்ம இதில் இருக்க தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு சுண்ட வைக்கலாம். இதை நம்ம சிம்லேயே வச்சு நல்லா இதில் இருக்க நீர் வெளியில் வந்து வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். நெல்லிக்காய் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி அதில் இருக்கக்கூடிய மண், கல், ஏதாவது தூசி இருந்தால் அதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 800 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இது பாகு கன்சிஸ்டன்சி தேவைப்படாதுங்க. கரைஞ்சி வந்தால் போதும். அப்படிங்கிறனால வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இடையிடையில் நெல்லிக்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நெல்லிக்காய் எந்த அளவுக்கு வெந்து இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா இடையிடையில் எடுத்து கலந்து விட்டுருங்க. நெல்லிக்காயில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா இது வெந்துட்டுருக்கு. நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருந்த வெல்லப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு பதம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் நம்ம காய்ச்சி எடுத்தாவே போதும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு எப்பயுமே சிம்லேயே இருக்கட்டுங்க. நம்ம இதை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றவே வேண்டாம். நமக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நெல்லிக்காயை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கிறனால நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்ற சத்துக்கள் போயிருமா நீங்கள் கேட்கலாம். நம்ம எந்த ஒரு காய்கறிகளையும் ஹாஃப் பாயில் தான் வேக வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. நம்ம ஒரு காய்கறியை ஃபுல் பாயில் நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளியில் போகாத அளவுக்கு நம்ம அதை லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். கூடவே அதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு தான் வேகணும். நம்ம நெல்லிக்காயை அந்த டைப்பில் தான் வேக வைக்கிறனால இதில் இருக்கக்கூடிய எந்த சத்துக்களுமே உங்களுக்கு வெளியில் போகாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்குன்னு. இன்னுமே கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது. அது நல்லா ட்ரை ஆக வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அடி பிடிக்காமல்.
நல்லா இது ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தெரியுது. நல்லா அது அந்த பாகு கூட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. குல்கந்த் நமக்கு பார்க்கும்போதே ஒரு சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல் வர அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்லாவே இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். 1 டேக்கு அப்புறம் குல்கந்த் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும். இது கூட நம்ம இப்போ நல்லா சுத்தமான தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேன் நல்லா இது குல்கந்த் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் அதோட லைஃப் டைம் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு நெல்லிக்காய் குல்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1 ஸ்பூன் கண்டிப்பாக கொடுக்கலாம். நன்றி.